ஹாய் வணக்கம். ரீசெண்டாக மழை ரொம்ப அதிகமாக இருக்குது. அடிக்கடி நம்ம மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால பைக் அண்ட் கார் இது மாதிரி நம்மளோட இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு என்ன தான் நம்ம வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணால் கூட திரும்ப மறுபடியும் எடுத்துகிட்டு போனோம்னா மறுபடியும் நமக்கு ஃபுல்லாக டர்ட் ஆகிடுது. அடிக்கடி வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஈவன் ஒரு முறை நம்ம வாஷ் பண்ணாலே அதோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால நம்ம அதுக்கான ஒரு வாட்டர் வாஷ் பம்ப் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுருந்தேன். அண்டு நம்மகிட்ட இப்போ நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த டிராக்டர் இந்த மாதிரியான இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் இப்போ நம்ம பைக் அண்ட் காருக்கு மட்டும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியான ஒரு ப்ரெஷர் இருக்க மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் டிராக்டர் அப்படிங்கும்போது மண் நல்லா ஃபுல்லாக போய் லோட் ஆயிரும். அதுலேயும் பர்டிகுலராக அந்த வீலுக்கிட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்ட்டுனா ரொம்ப அதிகமான அளவு மண் இருக்கும். அப்படி சேறு மாதிரி ஃபுல்லாக போய் பிடிச்சிக்கும். ஸோ அப்போ அதை நம்ம கிளியர் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக தேவைப்படும். அதனாலேயே நான் இன்னும் கொஞ்சம் அதிக ப்ரெஷர் இருக்க மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ அப்போது அந்த ப்ராடக்டோட ஸ்பெக் எல்லாம் இது தான். நீங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு 13 kgs கிட்ட இருக்கும். நான் இதை பற்றி இன்னும் இந்த ப்ராடக்ட் ஸ்பெக் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஃபர்தராக எடுத்து பார்க்கலாம். ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி ஒரு இதில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதோட அந்த வாட்டர் கேபிள் அதுவே நல்ல ஒரு லென்த் இருந்தது. அண்ட் அது இல்லாமல் இன்புட் வாட்டரு, அதாவது இப்போ நம்ம ஒரு அரௌண்ட் ஒரு ஒரு ஃபுட்பால் மாதிரி கனெக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஒரு ஒரு டேப்பில் நேரடியாக கொண்டு போய் கனெக்ட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கூட அதில் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் ஒரு லென்த்துக்காக நமக்கு ஒரு நல்ல ஒரு லாங் ராடு. இதுதான் அந்த மெயின் யூனிட்டு. இதில் அந்த மோட்டரோட பவர் அண்டு டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாம் கொடுத்தது நல்லா தான் இருந்தது. ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மோட்டர்லேயே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜ்னு பார்த்துக்கிற மாதிரி மேலே அந்த வோல்டேஜோட அந்த எவ்வளோ வருது, ஆம்பேர் எவ்வளோ கரண்ட் வருது அப்படிங்கிற ஆம்ஸ் எல்லாம் கூட நம்ம அதில் பார்த்துக்கலாம். இன்புட் அண்ட் அவுட்புட் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்டு இதை நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பித்தோம். இதிலே ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரி ஒரு புக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் நமக்கு எதை எப்படி ஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு 1 2 3ன்னு சொல்லி நம்பர் பண்ணி கிளியராகவே கொடுத்துருந்தாங்க. ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். சும்மா டக்குன்னு நம்ம அது எது என்னென்ன ப்ராடக்ட்னு பார்த்துட்டு இன்புட் வயர் அவுட்புட் வயர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கிளியராக நம்ம ஃபிட் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஃபிட் பண்ணிடலாம். ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், அதை வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் லைக் நம்ம அந்த ஃபோம் மாதிரி நுரையெல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் கூட இதை நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணி ஒரு மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். லைக் இன்னும் கூட நல்லா நமக்கு அந்த டீசல் இல்லை நுரை அந்த மாதிரி அந்த ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எல்லாம் ஷாம்பு மாதிரிலாம் ஒரு ஹார்ட் வாட்டராக இருந்தால் போட்டு யூஸ் பண்ணிக்கிறது அதெல்லாமே பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பவர் இருந்தது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். தெரியாமல் சும்மா விளையாட்டாக மேலே ஏதோ அடிச்சிட்டா கூட லைட்டாக ஒரு நல்ல பெயின் இருக்கும். அந்தளவுக்கு டேமேஜஸ் கூட கொடுத்துடலாம். அந்தளவுக்கு இருக்குது, பவர் இருக்குது. அண்ட் நம்ம பைக்கு காரு டிராக்டர் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணோம். பட் இருந்தாலும் பைக்கை தான் நம்மளால் வீடியோ பண்ண முடிஞ்சுது. அதனால் அதை பற்றின வீடியோ மட்டும் நான் இதில் பண்ணியிருக்கேன். ஓரளவு ப்ராடக்ட் ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபுல் ப்ரெஷர் இல்லை என்ன சொல்லியிருந்தாங்களோ அந்தளவுக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக இதை வாங்கலாம். இதோட லிங்க் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாம்.